ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, கிருபையின் தேவனாக, கிருபை பாராட்டுபவராகவே இருக்கிறார். நாம் வேண்டுகொள்வதை விட, நாம் நினைப்பதை விட அதிகமாய் செய்கிற கிருபையை நமக்கு அவர் பாராட்டுகிறார். இந்த நாளில கூட நாம் எபேசு நிருபத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மூன்றாம் வான அனுபவங்களை நாம் இந்த பூமியிலே பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எபேசு சபை விசுவாசிகளுக்கு பவுலடிகளார் அதை ஆவியானவர் ஏவுதலால் எழுதப்பட்டு அவர்களுக்கு இந்த மடலை எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். இதை வாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய சித்தம், நாம் ஒவ்வொருவரும் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட அந்த பட்டியலிடப்பட்ட ஆசீர்வாதங்களில் நாம் வாழ வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமும் திட்டமும் சித்தமுமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் அந்த ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தேவ சித்தம், அந்த தேவ தீர்மானம், அந்த தேவ திட்டம், சகல ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் மையம் என்று சொல்ல வேண்டுமானால், சுவிசேஷம் என்று சொல்ல வேண்டுமானால், பூரண சுவிசேஷம் என்று சொல்ல வேண்டுமானால், இந்த ஒரு வசனம் எபேசியர் 1:3 சொல்லுகிறதுல, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இதுதான் சம்பூரண ஆசீர்வாதம். சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருவேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆகவே பரிபூரண சுவிசேஷம், முழு சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை இங்கு மையமாக 3 சொல்லிவிட்டு சுவிசேஷத்தின் மைய கருத்தை சொல்லி அது எவ்வாறு தேவனால் தீர்மானிக்கப்பட்டது, எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது, எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை தொடர்ந்து சொல்லுகிறார். அதை நான் சொல்ல வேண்டுமானால், இது தேவனுடைய தீர்மானம், இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய சித்தம், விருப்பம். இது தேவ திட்டம், சித்தம், விருப்பம், தீர்மானம் என்பது மாத்திரமல்ல, இது தேவனது செயல் என்று இங்கு அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தங்க? எனக்கு அங்க ஒரு செயலும் இல்லை, அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். பிதாவே திட்டம் பண்ணுகிறார், பிதாவே தீர்மானம் பண்ணுகிறார், அவருடைய தயவுள்ள சித்தம், விருப்பம், அவர் அவைகளை செய்கிறார் என்று சொல்லுகிறது. இது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தமும் அல்ல, அது அவருடைய சித்தம். அப்போ எல்லாமே அவரை சார்ந்ததாக அவர் சொல்லுகிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை சொல்லும் பொழுதுதான் பின்பாக இந்த தீர்மானம், திட்டம், செயல்களை சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தின் மைய பொருளை 3 சொல்லிவிட்டு, அதாவது இந்த நிருபத்தின் மைய பொருளே 3 தான். பின்பு அதை விவரித்து கூறுகிறார். 3 முடியும் வரை இது விவரித்து கூறி அதில் வாழ நம்மை அழைக்கிறார் 4, 5, 6 அதிகாரங்களில். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரே காரணம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் என்று சொல்லுகிறார். வேற காரணமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால. அப்போ பாருங்க, தேவன் நம்மை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் வைத்து. அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்து இல்லாமல் தேவனுக்கு ஒரு திட்டமும் இல்லை, தீர்மானமும் இல்லை, விருப்பமும் இல்லை, சித்தமும் இல்லை. எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறபடியினால் அவருடைய சித்தம், திட்டம், தீர்மானத்தை நிறைவேற்ற நம்மை கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அவருடைய ரட்சிப்பின் திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்பே உள்ள திட்டம்.
ஆதாம் விழுந்து போன பிறகு அவர் ஏற்படுத்தின திட்டம் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பே என்று நாம் போன வாரம் பார்த்தோம். பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நம்மை குமாரனுக்குள் வைத்து சகல ஆசீர்வாதங்களினாலும், வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவுக்கு சொந்தமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்துவிட்டார். ஒரே காரணம் என்னங்க? அவருக்குள் அவரோடு நாம் இணைந்து இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். We are partakers of his blessing. அததான் நாங்க இந்த முழு நிருபத்தின் மைய கருத்தாக சொல்லுகிறார். ஆகவேதான் அதை நம்ம ரொம்ப நாட்களாக ஆராய்ந்து பார்த்தோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர் அங்க என்ன சொல்றாரு? 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் இணைந்தே போகிறது. நமக்கு தமிழ் வேதாமத்துல அப்படி இல்லாட்டி கூட இங்கிலீஷ்ல எல்லாம் ஜஸ்ட் ஆஸ் இல்ல அக்கார்டிங்லி அப்படின்னு தான் 4ஆம் வசனம் ஆரம்பிக்கும். அப்படின்னா அது போல, அப்படியே, அதன்படியே, உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே அதுபோல அதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்காக, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்காக, சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்காக. பவுலடிகளார் இந்த வெளிப்பாடை பெற்றபடியினால்தான் அவருக்கு நன்றி சொல்லுகிறார். இனி பெற போவதில்லை, ஏற்கனவே அதில் இருக்கிறேன், அதில் நான் வாழ்கிறேன். அதனாலதான் தைரியமா சொல்றாரு. அங்க ரோமர் 15:29 நாம பார்த்தோம். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தில் அவர் வாழ்ந்தார். இது ஏதோ ஒரு டாக்டரினாக அவருக்கு இருக்கவில்லை. அதில் அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார். ஆகவேதான் எபேசு சபையினருக்கு அதை எவ்வாறு என்று போதிக்கிறார். இதில் பிரச்சனை எல்லாம், மனிதனுடைய எண்ணம் எல்லாம் தான் ஏதாவது செய்து அந்த ஆசீர்வாதத்தில் வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அங்கு தெளிவாய் சொல்லுகிறதை பாருங்கள். அங்க மனிதனுடைய செயலுக்கு இடமே இல்லை என்பதை தான் இந்த எபேசு நிருபத்திலே திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தி கூறுகிறார். மனித செயலே இல்லாமல், மனித கிரியையே இல்லாமல், தேவனே செய்கிற செயலாகிய கிருபையினாலே அதை வலியுறுத்தத்தான் இந்த 1ஆம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப அவைகளை சொல்லுவதை பார்க்கிறோம். யார் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார்? பிதாவாகிய தேவன். அப்படி என்றால் நீங்களும் நானும் உலகமே உண்டாகல, பிறக்கல. அப்போ இது நம்முடைய திட்டம் அல்ல, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, நம்முடைய தீர்மானமும் அல்ல. கடைசியாக அவர் சொல்ல போறது குமாரன் மூலம் அதை நடத்தினபடினால அது தேவனது செயல், நமது செயல் அல்ல என்று சொல்லுகிறார். இதை இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். என்ன? இந்த சகல ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அதில் வாழ்வது நம்முடைய திட்டம் அல்ல, சகலவற்றையும் செய்கிற அவருடைய தீர்மானம், அவருடைய தயவுள்ள சித்தம், விருப்பம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். அதை அவரே தம்முடைய குமாரன் மூலமாக செயல்படுத்தி ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வைக்கிறார். இதுதான் அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? 7லிருந்து 11 வரை அவர் என்ன சொல்லுகிறார்? குமாரனாகிய தேவன் என்ன செய்தார்? அதுக்கப்புறம் 11, 13
ஆவியாகிய தேவன் என்ன செய்கிறார். அப்ப பாருங்க, இது எல்லாமே திட்டம், தீர்மானம், சித்தம், விருப்பம் எல்லாம் பிதாவினுடையது. அதை செய்தது குமாரன். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர் என்று சொல்லுகிறபடியால் நம்முடைய பங்கு என்ன? விசுவாசிப்பது ஒன்று மாத்திரம்தான். ஏன்? அது கிருபை. எல்லாம் தேவனுடைய செயலாய் இருக்கிறபடியால், அது கிருபையாய் இருக்கிறபடியால் நாம் விசுவாசத்தினாலே இந்த அற்புத உன்னதமான தேவ வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ்கிறோம். இங்கு என் கிரியையே இல்லை, அது வந்துருச்சுனாலே போதுங்க. இருதயத்துல அந்த வெளிப்பாடு, அந்த விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கை மிக எளிது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க தேவையில்லை. மிகவும் சுலபம், எளிதாயிருக்கும். எப்பொழுது? இது எல்லாமே அவரை சார்ந்தது. அததான் இங்க 1ஆம் அதிகாரத்தில் அவர் 14 வசனங்களிலே தெளிவாக சொல்லுகிறார். அங்க பாருங்க, 4ஆம் வசனத்தில் அவர் முதலாவதாக சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதத்தில் நான் வாழ்வதற்கு நான் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டியது, நான் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஏற்கனவே அதை கொடுத்து 2 வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன். இந்த தெரிந்து கொள்ளுதல் மனிதனுடைய கிரியையாயிராமல், அப்படிதானே, அவருடைய கிருபையின் தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறபடியால் அதை நிலைநிற்க பண்ணினார். திரும்பவும் ஒரு முறை வேணா அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் எழுதின நிருபத்திலே அங்க வாங்க, 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். தேவ தீர்மானம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிறது. இல்ல மாற்றி சொல்ல வேண்டுமானால், தேவ தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அப்படின்னா என்னங்க? உங்க எங்க கிரியையினால தெரிந்து கொள்ளப்படவில்லை. எதனால நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? அது தேவனுடைய தீர்மானம். அததான் சொல்றாரு, தேவனுடைய தெரிந்து கொள்வதின்படி இருக்கிற தேவனுடைய தீர்மானம் உங்களுடைய என்னுடைய கிரியைகளினால் அல்ல, தெரிந்து கொண்டவரின் தீர்மானத்தினாலே நிலை நிற்கிறது என்று அங்க யாக்கோபு உயர்த்தப்பட்டு ஏசா தாழ்த்தப்படுவதை, தெரிந்து கொள்ளப்படுவதை பற்றி அங்க சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியையே இல்லை, கொஞ்சம் நல்லா அது இருதயத்துல இருந்தா, அந்த நன்றி உள்ள இருதயம், எப்பொழுதும் துதிக்கிற இருதயம், பவுலடிகளார் துதிக்கிறார்ல, ஆரம்பிக்க முடியும். ஏன்? பிதாவுடைய ஒரே நோக்கம் எல்லாம் எல்லா புகழும் மகிமையும் புகழ்ச்சியும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான காரணங்களை தான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லா புகழ்ச்சி, துதி, மகிமை, சோத்திரம் அவருக்கு உரித்தாகுத என்று எல்லா நாவுகளும் சொல்ல வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அதனாலதான் இங்க மனித கிரியைக்கு இடமே இல்லை. அங்க மனித கிரியைக்கு இடம் இருந்தா, நான் ரொம்ப அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்த இடம் உண்டு. ஆனால் அதற்கு இடம் இல்லாத அளவிற்கு எல்லாமே அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய முன்னறிதல், முன்குறிப்பு, இதுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாமே அவர் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க மனித செயலுக்கு இடமே இல்லை. அததான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களில நாம் வாசிக்கிறோம். அப்படிதானே? அது முன்னால சொல்லிடுறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய தீர்மானத்தின்படி, நம்முடைய தீர்மானம் அல்லங்க, தீர்மானம் அல்லங்க, தீர்மானம் அல்ல, அவருடைய தீர்மானம். அததாங்க கிருபை. அததான் கிருபை என்று சொல்லுகிறோம். அவருடைய தீர்மானம் என்னுடைய தீர்மானம் அல்ல. அவருடைய தீர்மானம் தவறுமா?
அதனாலதான் சொல்றது கிருபையா இருக்கிறதுனால என் விசுவாசம் உறுதியா இருக்கும். அதனாலதான் பவுலடிகளார் சொல்லுகிறார் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல, அது கிருபையா இருக்குமானால் நான் விசுவாசத்தினால் பெறுவது நிச்சயம் என்று சொல்லுகிறார். இப்போ இது கிருபை என்று சொல்லுகிறார். சம்பூரண ஆசீர்வாதத்தில் வாழ்வது, சம்பூரண ஆசீர்வாதத்தில் வாழ்வது, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருப்பது, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றியோடு வாழ்வது. இது யாருடையதுங்க? இது தேவனுடைய ஸ்பாவம். இது தேவனுடைய ஸ்பாவம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பாவம். His nature. He cannot be defeated. He cannot be lacked. He is God Almighty. அததான் வேதம் சொல்லுகிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்தது. அவருக்குள் அந்த பரிபூரணத்துக்குள் நாம் அப்ப பாருங்க, அந்த பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள் ஒன்றிலும் குறைவில்லாத எல்லாவற்றிலும் நிறைவுள்ள ஆசீர்வாதம். அதுதான வேதம் சொல்லுகிறது. பூரணமான வரமாக இந்த கிருபை பூரணமான வரமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரம் என்று சொல்லுகிறாரே, அந்த பூரணமான வரம் தான் கிருபை. அந்த பூரணமான வரம் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுலடியார் அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவதை நாம் அங்க பார்க்கிறோம். உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்குரிய நியமம். நமக்கு என்னங்க அளிக்கப்பட்டு இருக்கிறது? தேவ கிருபை என்ற நியமம். தேவனுடைய திட்டம். நியமம் என்ன? தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். தேவ கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தினாலே, கிறிஸ்துவுடைய செய்கை அங்கு சொல்றாரு. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது கிருபை, சுவிசேஷம் என்றால் கிருபை. கிருபை என்று சொல்லும் பொழுது இயேசு செய்து முடித்த கிரியையினாலே உடன் சுதந்திரராய் ஒரே சரீரத்திற்குள்ளவர்களாய் அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள். இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அததான் இங்க சொல்ல வருகிறார் 4ஆம் வசனத்துல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தவான்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட அனாதி நோக்கம், நான் என்ன சொன்னேன்? 3ஆம் வசனத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்வது. அந்த ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த 3 4 இணைந்தே போகிறது. நம்மை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்திற்காக நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்து குற்றமற்றவர்களாக, குற்றம் சாட்டப்பட முடியாதவர்களாக, பரிசுத்தவான்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தினார். ஏங்க? அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்தம் இல்லாமல் அவரை நெருங்கவே முடியாது. இந்த ஆசீர்வாதங்களில் வாழ்வதின் ரகசியமே அவரோடு உள்ள உறவினால் அது தனியாக நம் மூலமாக வெளிப்படுவது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அவரோடு உள்ள உறவினால் அவரை அறிந்து அந்த ஆசீர்வாதங்களை அறிந்து வாழ்வது. அவரோடு உறவு கொள்வதற்கு பரிசுத்தம் இல்லாமல் முடியாது. ஆகவேதான் அவர் இங்கு என்ன சொல்லுகிறார்? முதலாவதாக எந்த தடையே இராதபடிக்கு, ஆதாம் விழுகையினால் வந்த பாவத்தினால் தடை வந்தது. பிதாவண்டை நெருங்கி சேர முடியவில்லை. ஆனால்
அந்த விழுகையினால் வந்த விளைவை, ஆதாமின் பாவத்தினால் வந்த விளைவு, மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் இருந்தபடியால் தேவனை ஒருவனும் நெருங்க முடியவில்லை. ஆனா இப்பொழுது என்ன பண்ணுகிறாரு? கிருபையின் விளைவு, கிருபையின் விளைவு, அது ஆதாமின் பாவத்தின் விளைவு, இங்க மீறுதலின் விளைவு என்று சொல்லுவார். இங்க என்ன சொல்றாரு? கிருபையின் விளைவு. வாட் இஸ் தட்? இயேசு, அங்க ஆதாம், இங்க இயேசுவானவர் சிலுவையில் செய்த பரிகாரத்தால், பிராயசித்தத்தால், அப்படிதானே, பரிகாரத்தால் வந்த விளைவை சொல்லுகிறார். அதை தான் கிருபையின் விளைவு. பாவத்தின் விளைவை விட கிருபையின் விளைவு மிக 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 அதிகமானது. அதான ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். அதன் விளைவை விட இந்த விளைவு அதிகமானது. இந்த கிருபையின் விளைவை தான் இங்கு சொல்லுகிறார். நம்மை பாவமர கழுவி குற்றமற்றவர்களாக, அப்படித்தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு காரணம் என்னங்க? அந்த சிலுவையின் பரிகாரத்தின் கிருபையின் விளைவு. இந்த கிருபையின் விளைவு பாவத்தின் விளைவை விட மேலானது என்று ரோமர் 5 சொல்லுகிறாரே, அதை தான் இங்கு விளக்கி காண்பிக்கிறார். அது எப்படி மேலானது என்பதை. கிருபையின் விளைவு மனிதனை தேவனண்டை நெருங்காதபடி ஒரு பகையை உண்டு பண்ணி, தேவ கோபத்தை உண்டு பண்ணினது அந்த பாவத்தின் விளைவு. அந்த பாவத்தின் விளைவை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். விழுகையினால் வந்தது, ஆதாமின் விழுகையினால், by the fall of Adam, விழுகையினால் வந்த விளைவை விட கிருபையினால் வந்த விளைவு மேலானது என்பதை காண்பிக்கின்றார். அந்த விளைவில என்ன பண்ணாராம்? 1 யோவான் 3:8 சொல்றாரு, பிசாசின் கிரியைகளை அழித்தார். ஆதாமின் விழுகையினால் உலகம், விழுகையில் இருந்த உலகத்தில் இருந்த பிசாசின் கிரியைகளை அழித்தார். இன்னைக்கும் ஜனங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, விழுந்து போன உலகத்துல இருக்கோன்னு. ஆனா இந்த விழுந்து போன உலகத்துல அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு, அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அது எந்த சேதத்தையும் உண்டு பண்ணாதபடிக்கு அதை அழித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் அன்பிலே அப்படின்னு சொல்றாரு, குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பதற்கு தேவனுக்கு முன்பாக. அப்ப பாருங்க, முன்பு அன்பிலே இல்லை, நம்ம தேவனுக்கு விரோதமான பகையிலே காணப்பட்டோம், தேவனுக்கு விரோதமானவர்களாக கோபத்திலே காணப்பட்டோம். அந்த விழுகையினால் வந்த விளைவு, அந்த விளைவை இந்த சிலுவையின் விளைவு தலைகீழாக மாற்றி போட்டது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அது மேலான ஒரு இடத்திற்கு கொண்டு சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். ஆதாமுக்கு இல்லாத அளவுக்கு, அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன், ஆதாமுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு மேலான இடத்தில் நம்மை தூக்கி கொண்டு சென்று விட்டார். இதுதாங்க கிருபை. கிருபையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் எபேசு நிருபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எபேசு நிருபத்திலே இந்த கிருபையை அவ்வளவு அழகாக விஸ்தரித்து காண்பிக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதலினால், கிரியையினால் அல்ல, கிரியையினால் அல்ல, கிரியையினால் அல்ல, தெரிந்து கொள்ளுதலினால் குற்றமற்றவன், பரிசுத்தம் உள்ளவன், குற்றம் சாட்டப்பட முடியாதவன், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட முடியாதவன் என்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கிருபையின் விளைவு அல்லது சிலுவையின் விளைவு, கிறிஸ்து செய்த கிரியையின் விளைவாக நாம் பெற்றுக்கொண்டோம். இதை நாம் உணரும் பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். என் கிரியையே அல்ல,
அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய தெரிந்து கொள்ளுதல். இந்த வெளிப்பாடு பெற்றவன், கிருபையின் வெளிப்பாடு பெற்றவன், பாவம் அவனை மேற்கொள்ளாது, வியாதி அவனை மேற்கொள்ளாது, சாபம் அவனை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று பாவத்திற்கும் சாபத்திற்கும் வியாதிக்கும் காரணம் எல்லாம் இந்த கிருபையின் வெளிப்பாடு இல்லை. பிதா என்ன செய்தார், குமாரன் என்ன செய்தார், ஆவியானவர் என்ன செய்கிறார், அந்த வெளிப்பாடு இல்லை. காரணம், வேதத்தை தியானிக்கவில்லை. மேலோட்டமா படித்துக் கொண்டு போகிறார்கள். அதில் ஒரு நாட்டமும் இல்லை, ஆசையும் இல்லை, ஆவலும் இல்லை, ஒரு காதலும் இல்லை. வேதத்திலே அவைகள் இருக்கும் பொழுதுதான் இரவும் பகலும் தியானிக்க முடியும். ஆசை, நாட்டம், தேட்டம், காதல் எல்லாம் அதன் மீது வரும் பொழுது நம்மை அறியாமல் அது மேலேயே நேரம். ஆனா இப்ப நேரம் எங்க செலவழிக்கிறாங்க யோசித்து பாருங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இந்த வார்த்தையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவு நேரமும் தேவனோடு செலவழிக்கிற நேரம். அது ஒரு நாளும் வீணானது அல்ல. தேவனுடைய வார்த்தை வீணாக நமக்கு தரப்படவில்லை என்று அங்க உபாகமம் 32 மோசே சொல்லுவதை பார்க்கிறோம். அது வீணும் வியர்த்தமானது அல்ல, நமக்கு பிரயோஜனம் லாபமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நாமோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம். எவ்வளவோ உருப்படியான வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இந்த இதுல என்ன அப்படின்னு சொல்லி வாயை திறந்தே சொல்லுவதை நான் கேட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் தி அப்படின்னு பிரதானமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவரோடு உறவு கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அப்ப கிருபையை புரிந்து கொள்ள முடியலங்க. தேவனோடு உறவு கொள்ள நம்மை தகுதிப்படுத்த, அதுதானே பரிசுத்தவான்களாக குற்றமாற்றவர்களாக இருந்தால்தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். அதுதான் 1 யோவான் 1 முதல்ல சொல்றாரு யோவான் அப்போஸ்தலர், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமார். ஏன்? அவர் நம்மை, அவருடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய கிரியை அல்ல, குமாரன் தெரிந்து கொண்டார் அதற்காக. சாரி, பிதா தெரிந்து கொண்டார் அதற்காக, குமாரன் அதை செயல்படுத்தினார். ஆவியானவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறையாக்கி கொண்டு இஸ் எக்ஸிக்யூட்டர். ஆண்டவர் திட்டம் பண்ணினார், குமாரன் நிறைவேற்றினார். அவர் திட்டம் பண்ணினதை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் மாறாத திட்டம். தேவனுடைய அழைப்பு மாறாதது, தெரிந்து கொள்ளுதல் மாறாதது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குற்றமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக கிறிஸ்துவுக்குள் வைத்து தெரிந்து கொண்டபடியே என்று அங்கு நாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவரோடு ஐக்கியம் கொண்டு அந்த பரிபூரணத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகவேதான் உலக தோற்றத்திற்கு முன்பே அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி நான் ஏற்கனவே 2 வாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 தீமோத்தேயு 1 9, 10 வசனங்களை வாசித்து காண்பித்தேன். தெசலோனிக்கேயர் நிருபம் அதிலையும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். நிருபங்கள் பவுலடிகளார் சொல்லுவதை உங்களுக்கு, ஆவியானவர் பவுலடிகளார் மூலம் சொல்லுவதை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். திரும்பவும் அதை நீங்கள் நினைப்பூட்டுக் கொள்ளுங்க. அப்ப இந்த தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் கிருபையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கிருபையை புரிந்து கொண்டோமானால் விசுவாசத்தில் வாழ்வது தானாக நிச்சயமாக நரும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது.
இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது என் கிரியையும் அல்ல, எல்லாம் தேவனது கிரியை என்ற வெளிப்பாடு இருதயத்தில் வந்துவிட்டால் விசுவாசத்தில் வாழ்வது மிக 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 சுலபமானது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, கிருபையிலே ஸ்திரப்படுங்கள், கிருபையிலே பலப்படுங்கள், கிருபையிலே வளருங்கள். எல்லாம் வேதவசனம் சொல்ற காரணம் என்ன? இந்த விசுவாசத்தில் வாழ்வதற்கு தேவை அதான். கிருபையிலே நாம் பலப்பட்டு விட்டால், வளர்ந்து விட்டால், ஸ்திரப்பட்டு விட்டால் விசுவாச வாழ்க்கை மிக எளிது. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு சபையிலே இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்வதுதான் கடினம் என்று நினைக்கிறாங்க. எது வேண்டுமானாலும் ரொம்ப சுலபமா ஒரு ஜெபம், யாராவது ஒருத்தர் ஜெபிக்கணும், இல்ல நான் ஜெபித்து அப்படியே வந்துடணும். அதுதான் சபையுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம். இன்ஸ்டன்ட், இமீடியட்டா, உடனடியா தங்களுக்கு வந்துடணும். உடம்பு சரியில்ல, அவருக்கு போன் பண்ண, அவர் ஜெபம் பண்ணா எனக்கு நல்லா இருக்கணும். இல்ல நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா நல்லா இருக்கணும். அது தேவ திட்டம் அல்லங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பிதான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். எல்லாவற்றையும் வார்த்தையிலே வைத்து விட்டார். அந்த வார்த்தையில் இருந்த வல்லமையை விசுவாசத்தினால் தான் நம்ம அவிழ்க்க முடியும். அப்போ இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே கிருபைதான். அது கிருபையாய் இருக்கிறபடியினால் விசுவாசத்தினால் பெற்று அனுபவிக்கிறோம். அது கிருபையாய் இல்லாது இருந்தால் உங்க விசுவாசம் என் விசுவாசம் ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது. அது கிருபை என்ற வெளிப்பாடு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வரும். ஆனா கிரியை அங்க இருக்குது, அப்படி கொஞ்சம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் வேலை செய்யாது. ஏன்? அவங்க எண்ணமே கிரியை இருக்குதுன்னு சொல்லுது. அதனாலதான் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, ரோமர் 11 அங்க 6 சொல்லும் பொழுது என்ன சொல்லுறார் பாருங்க. அங்க கிருபனா இங்க 6:11 நம்ம வாசிட்டோம். இங்க சாரி, அங்க 9:11 வாசித்தோம். இப்போ அங்க 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அது கிருபையினால் உண்டாயிருந்தால், எதை நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சம்பூரண ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் அளவற்ற ஆசீர்வாதம், அளவற்ற சொத்து. ஒரே வார்த்தையில் சொன்ன சொத்துன்னு சொல்லலாம், நம்ம சாதாரணமா பேசுற லாங்குவேஜ்ல. அந்த சொத்து, அதை நாம் பங்கு பெற்று அதில் வாழ வேண்டுமானால் அது கிருபையினால் உண்டாயிருந்தால், கிரியையினால் உண்டாய், அததான் இங்க சொல்றார். இது கிருபையினால் உண்டானது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிருபையினால் உண்டானது, கிரியினால் உண்டாகவில்லை என்பதை தான் இந்த முதல் அதிகாரத்தில் அவள் தெளிவுபடுத்துகிறார். மைய கருத்தை சொல்லிவிட்டு அதில் நாம் வாழ்வதற்காக நம்மில் உள்ள தவறான எண்ணங்களை எடுத்து போட்டு சரியான எண்ணங்களாக மனதை மாற்றி அந்த விசுவாசத்தில் வாழ்வதற்குத்தான் இதை சொல்லுகிறார். அது கிருபையினால் உண்டாயிராமல், கிரியையினால் உண்டாயிராமல் கிருபையினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தாதான் அது கிருபையாக இருக்க முடியும். அங்க கிரியை கொஞ்சம் இருந்தா கூட அது கிருபையாய் இருக்க முடியாது. அதைதான் இங்க சொல்ல வருகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே அன்பிலே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். அதைதான் சொல்லுகிறார். தெரிந்து கொண்டதை சொல்லுகிறார். யார் தெரிந்து கொண்டார்? நாம. காணாமல் போன காசு, அப்படிதானே? யார் தெரிந்து கொண்டா? அவதான் தேடி கருத்தாய் அவர் 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 நாம் அல்ல, நாம் காணாமல் போனவர்கள். அதான் சொல்றாரு, அண்ணாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை சிநேகித்தார். நாம் பிதாவினால், எல்லாமே அவர்தான் என்று வேதம் முன்பு அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். நாம் அல்ல. நாம் துரோகிகள், பக்கத்துல கூட போக முடியாது. அன்பு கூறுகிற இடமே இல்லை, விரோதிகளா இருக்கிறோம். ஜஸ்ட் ஆப்போசிட், அன்புக்கு ஆப்போசிட்ல இருக்கும்.
அவர் அன்பு கூர்ந்து அந்த இடத்திற்கு, தேவனால் அன்பு கூறப்படுகிற இடத்திற்கு நம்மை, அததான் இங்க சொல்ல வருகிறார். தேவனுக்கு முன்பாக டு ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம், நாட் வித் ஹேட்ரட், கோபத்தோடையோ இல்ல பகையோட அல்ல. அது அங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுவார் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 12ல இருந்தே வாசிக்கிற, கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். யாரு? எபேசு சபையார், யூதர் அல்லாதபடினால இப்படி சொல்றாரு. நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கும் அப்படிதான், இந்தியாவில் உள்ள நம்மும் அப்படிதான். முன்னே ஏன் இதை நீங்க நினைங்கப்பா, அப்பதான் கிருபையை நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. நீங்க யாரு? வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? எந்த பின்னணியில் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், அததான் இங்க சொல்ல வருகிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பேக்ரவுண்ட பாருன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள், அப்படிதானே, கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்பொழுது அந்த ரத்தத்தினாலே, அந்த மீட்பின் கிரியையினாலே, விழுகையின் கிரியையினாலே எப்படி இருந்தோம் என்பதை 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இப்பொழுது மீட்பின் கிரியையினாலே, சிலுவையின் கிரியை கிருபையினாலே, கிருபையின் விளைவினாலே இப்பொழுது நாம் எங்க இருக்கோமா? சமீபமானோம், அவரோடு ஒன்றாக. அங்க சொல்றாருல ஆண்டவர், அவருடைய ஜெபமும் அதுதான். யோவான் 17ல, அங்க யோவான் 14ல கடைசி இரவு, the day before his crucifixion, அவர் கொடுத்த பிரசங்கம் தான் 14, 15, 16, 17. இது மூணுமே அந்த கடைசி இரவில் நடந்த சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. அததான் அவர் சொல்றாரு. அங்க 20ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்து பிதாவிலும், ஓகே, கரெக்ட் பிரதர், கரெக்ட், எல்லாம் ஒத்துக்குவோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நீங்களும் நானும் கிறிஸ்துவிலும், கிறிஸ்து எங்களிலும். அப்படின்னு என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் சங்கமாகி விட்டோம் ஒன்று. அததான் இங்க சொல்றாரு, அப்படிதானே? தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமானீர்கள், அவரோடு ஒன்றாகி விட்டீர்கள். கிறிஸ்து பிதாவுக்குள், நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள். அதுதான் சொல்றாரு. அந்த ஐக்கியத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். அததாங்க அவருடைய ஹை பிரீஸ்ட் பிரேயர்ல பாக்குறோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அங்க அவர் சொல்லுகிற பிரேயர்ல பாக்குறோம். அங்க 17ஆம் அதிகாரத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்முடைய கிரியையே இல்லாமல், கொஞ்சம் யோசித்து பாருங்க, அதற்கு நம்மை தெரிந்து கொண்டாருங்க. அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுவார், ஐக்கியமா அவரோடு ஒன்றாய் இருப்பதற்கு, அவரோடு இணைந்து இருப்பதற்கு, சமீபம். அதுல அதை நான் ஏன் படிக்க வந்த வசனத்தை நம்ம வாஸ்தவ அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அவரே இந்த சமாதானத்துக்கு காரணம், அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக, மாசற்றவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக நிற்பதற்கு காரணம் அவரே. அவரே நம்முடைய சமாதான காரணராகி கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். இதுல எங்கேயா நம்முடைய கிரியை ஏதாவது ஒண்ணு இருக்கா? நான் இப்ப வாசித்ததுல எங்கேயாவது நம்முடைய கிரியை ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அதுதாங்க கிருபை. அதுதான் கிருபையின் தெரிந்து கொள்ளுதல். அவருடைய தீர்மானம், அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய திட்டம்,
அவருடைய செயல், அவரே அதை நம்மில் செயல்படுத்துகிறார். அததான் இங்க சொல்லு. இங்க பாருங்க, முதல்ல பிதா செய்ததை சொல்லும் பொழுது முதலாவதாக இதை சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளுதலை சொல்லுகிறார். பிதாவினுடைய தெரிந்து கொள்ளுதல் அது ஒருபோதும் மாறாதது. நம்முடைய தெரிந்து கொள்ளல, அது கிருபை, கிருபையின் தெரிந்து கொள்ளுதல். அததான் சொல்றாரு. உலக தோற்றத்திற்கு முன்னேன அர்த்தம் என்ன? அது கிருபை. நான் நல்வினை தீவினை ஒண்ணும் செய்ய அளவுக்கு நான் பிறக்கல. அப்போ அங்க என் கிரியையே இல்லாமல் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்ட காரணம் அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம், எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானம். அப்ப கொஞ்சம் கிருபையை புரிந்து கொள்ளுங்க. நம்மள தெரிந்து கொள்ளுதலிலே நாம இல்ல, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். அததான் இங்க சொல்றாரு. அந்த தெரிந்து கொண்டு எப்படி நம்மை மாற்றுகிறார். அததான் சொன்ன, விழுகையின் விளைவை விட இந்த சிலுவையின் மீட்பின் விளைவு பெரிதாய் இருக்கிறத புரியறதுக்குத்தான் கிருபை. இதுதான் மீட்பின் விளைவு கிருபை. அதுதானே சொல்றாரு அங்க ரோமர் 3:24 சொல்லும் பொழுது, இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அதுதான் இங்க குற்றமற்றவங்க நீதிமான்களாக்கப்பட்டு. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காருங்க. அங்க கிரியையே இல்ல. திரும்ப 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 உங்களுக்கு சொல்லி நினைப்பூட்டுங்க. இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு என்னை குற்றமற்றவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, தேவனோட அன்புள்ளவனாக ஒப்புரவாக்கி அவரோடு உறவு கொள்ளும் ஒரு ஐக்கியத்தை எனக்கு கொடுத்து, காரணம் அவருடைய தெரிந்தெடுப்பு உலக தோற்றத்திற்கு முன்பே. கிளீனா சொல்லிடுறாரு. உலக தோற்றத்திற்கு முன்பே என்பதன் அர்த்தம் என்ன? என் கிரியையே அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் இந்த ஆசீர்வாதத்தில் நான் வாழ்வதற்கு காரணம் தேவனுடைய தெரிந்தெடுத்தல். அந்த தேவ தெரிந்தெடுத்தலிலே அதை என்னை தகுதிப்படுத்த சிலுவையின் மீட்பின் கிரியை, ஏன் அந்த விழுகையின் கிரியை என்னை தகுதி இல்லாதவனாக்கி விட்டது. இப்பொழுது இந்த மீட்பின் கிரியை, சிலுவையின் கிரியை, கிருபையின் விளைவு என்னை தகுதிப்படுத்தி விட்டது. அததான் நம்ம தியானித்து இருதயத்தை நிரப்ப வேண்டும். அவருடைய தெரிந்து கொள்ளுதலை நான் கடைசி 2 வாரத்தில் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதை நீங்க தியானிக்க தியானிக்க கிருபையை வெளிப்பாடாக நீங்க பெறுவீங்க. இந்த கிருபையிலே நீங்க வெளிப்பாடாக பெறுவதுதான் கிருபையிலே ஸ்திரப்படுவது, பலப்படுவது, வளர்வது. அப்ப விசுவாச வாழ்க்கை உங்களுக்கு சுலபமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. அடுத்த வசனத்துக்கு வாருங்க. பிரியமானவருக்குள், அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், அப்படிதானே, தமக்குள், அப்படிலாம் நிறைய வார்த்தை. இங்க என்ன சொல்றாரு? பிரியமானவருக்குள், பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக ஏன் இவைகளை செய்தார்? அததான் சொல்றார். நமக்கு தந்தருளின, நமக்கு ஒரு விசேஷம் கொடுத்திருக்காருங்க. தெரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு விசேஷம் கொடுத்திருக்காரு. தெரிந்து கொண்டவர்கள் என்றால் ஒரு விசேஷத்தை பெற்றவர்கள். அததான் தேவ தயவை பெற்றவர்கள், தேவ கிருபையை பெற்றவர்கள் என்று சொல்றோம். அததான் இங்க என்ன சொல்றாரு? தந்தரின தம்முடைய கிருபை, நமக்கு அவர் கிருபை தந்திருக்கிறார். அதனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செய்தார் என்பதை தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தான் நம்மை முன்குறித்தார். அததான் இங்க சொல்றாரு.
ஆனா முந்தின வசனத்துல தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் தேவ கிருபையின் மகிமையை புகழ்ச்சி உண்டாக்குகிறது. தேவ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக யார் மூலமாக புகழ்ச்சி உண்டாகும்? யார் மூலமாக இந்த கிருபையின் மகிமை வெளிப்படும்? அவர் தெரிந்து கொண்டவர்கள் மூலம்தான். அவர்கள் தெரிந்து கொண்டவர் வாழ்க்கையிலே இந்த சம்பூரண ஆசீர்வாதத்தில் வாழும் போதுதான், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் என்ற இடத்தில் வாழும் பொழுதுதான், ஒன்றிலும் குறைவில்லாத எல்லாவற்றிலும் நிறைவுள்ள வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும். அப்படிதானே? அததான் ரோமர் 9:23 சொல்றாரு. அவர் மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். ஏன் இவைகளெல்லாம் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? இருதயத்தில் ஆழமா இந்த வசனங்கள் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். நான் அல்ல, நான் அல்ல, அவரே, 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 நீங்க தான். அது இருதயத்துல அப்படியே சோக்காக வேண்டும், நம்மோடு ஒன்றாக வேண்டும். நம் நினைவுகளை விட அந்த நினைவு, அவரே என்ற நினைவு, கிருபையே என்ற நினைவு மேலோங்கி இருக்க வேண்டும். அப்பதான் இந்த விசுவாச வாழ்க்கை வாழ முடியும். அந்த கிருபை நினைவு மேலோங்கி இல்லாம இந்த உலக நினைவு, நீ செய்கிற கிரியையின்படிதான், அப்படிதானே, கர்மா, அதுபடிதான் உனக்கு நடக்கும் சொல்ற நினைவு மனித எண்ணத்தை விட்டு சுத்தமா நீக்கி போடணும். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அவர் டீட்ஸ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒன் ஹூ சோஸ் மீ. என்னை தெரிந்து கொண்டவருடைய கிரியையினால். அவர் தெரிந்து கொண்டதை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த 5-6 வசனங்களிலும் அதை தான் சொல்றாரு. பிதாவானவர் என்ன செய்தார் என்பதை 4:5-6 சொல்றாரு. முதல்ல அவர் என்ன சொன்னாரு? பிதாவானவர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். அது கிருபையின் தெரிந்து கொள்ளுதல் மாறாதது, அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை காண்பிக்கிறது. நிச்சயமாக நான் விசுவாசத்தில் அதை அனுபவிக்க முடியும். ஏன் உலக தோற்றத்திற்கு முன்பே என்று சொல்லும் பொழுது அது மனித கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை. ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தினல் 13:6 நம்ம அதை பார்க்கிறோம். அதை தான் இங்க சொல்லுகிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த ஐஸ்வர்யத்தில், ஐஸ்வர்யத்தில் வாழ்வதற்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்றார். அதை அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:9 தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, அவைகள் எல்லாம் உலக தோற்றத்திற்கு, அதுக்கு முன்னால 6ஆம் வசனத்திலே அதை சொல்லிடுறார். உலக தோற்றத்திற்கு முன்பே அவைகள் ஆயத்தம் பண்ணினவர்கள் அறியவில்லை. அதை நாம் அறிந்தோமானால் ஆசீர்வாதத்துல தான் வாழுவோம். அப்படின்னு என்னங்க? பரலோக வாழ்க்கை தான் வாழுவோம். அதுக்கு தான் முக்கியமாக இது நான் திரும்பமாக வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க, 5ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால பிதா உங்களுக்கும் எனக்கும் கிருபையை தந்தார். இந்த கிருபையை பெற்றதன் காரணம் அடுத்தது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம், தெரிந்து கொண்டார் கிருபையினாலே. அந்த கிருபை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினாலே தான். அததான் இங்க சொல்றாரு, பிரியமானவருக்குள். முந்தின வசனத்தை சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டபடி. உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. இங்க பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செய்தார் என்பது அடுத்த வசனத்துல பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, திரும்பவும் சொல்றாரு, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
அந்த கிருபையின் மகம் சொல்றது மாத்திரமல்ல, அது அவருடைய தயவுள்ள சித்தம். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி, அவருடைய தயவுள்ள சித்தம். அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர், அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர் அப்படின்னா அவருடைய நன்மையான, அவருக்கு பிரியமான, அவருக்கு விருப்பமான சித்தம் என்னன்றதான் சொல்றாரு. அவருக்கு நன்மையான, பிரியமான, பூரணமான, விருப்பமான சித்தத்தின்படி உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிரியமானவருக்குள் கிருபை, அந்த பிரியமானவர் மூலமாக என்ன கொடுத்திருக்காராம்? சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கிளைமாக்ஸ கொண்டாந்துட்டாருங்க. சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். என்னை தெரிந்து கொண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? அவர் என்னை சுவிகார புத்திரராக முன்குறித்தபடியினால் நானும் நீங்களும் முன்குறிக்கப்பட்டவர்கள். எப்பங்க? உலக தோற்றத்திற்கு முன்பே. எதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள்? பிதாவாகிய தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். பக்கம் கூட போக முடியாது, அப்படிதானே? ஐயா ஐயா என்று வேலைக்காரர்களாக இருந்தோம். ஏதா பிச்சை போடுங்கன்னு பிச்சை எடுத்து கொண்டிருந்தோம். இப்ப அப்படியா இருக்கும்? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படிதான் பிச்சை எடுத்து கொண்டிருக்காங்க, அறிவில்லாமையினால. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை பாருங்க. சுவிகார புத்திரர், சுவிகார புத்திரர், சுவிகார புத்திரராக. யாருக்கு இங்க சுவிகார புத்திரர்? யாருக்கு சுவிகார புத்திரர்? பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராக, இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சகோதரராக. அதைத்தானே சொல்ற ரோமர் 8:29. அவரோடு கூட உடன் சுதந்திரராக, வாரிசாக. இத ரொம்ப நல்லா சொல்வாரு. இந்த சுவிகார புத்திரத்தை குறித்து ரோமருக்கு எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14 17 வரைக்கும் படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 17 வரைக்கும் படிங்க. அவர் என்ன சொல்லுவாரு? 14ல தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதிலே அவருடைய தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த கிருபை நமக்கு என்ன தந்ததா? சுவிகார புத்திரராக நம்மை முன்குறித்தவர் அந்த ஆவியையும் நமக்கு தந்தார். என்ன? குமாரனின் ஆவி. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, பயப்படுகிற ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற. அடிமைத்தனத்துல இருந்தோங்க. பழையதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயந்துகிட்டு போறோம் தேவ சமூகத்துல. பழையதுல அடி வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அங்க கொஞ்சம் பிழை இருந்தாலும் அடி விழும். அதனாலதான் காலில் கயிறு மணியை கட்டி இருந்தாங்க. மற்றவங்க யாரும் பக்கத்துல கூட போ. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியத்தை பாருங்க. நம்ம அந்த பயப்படுகிற அடிமைகள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் சிலுவையின் விளைவு, கிருபையின் விளைவு, மீட்பின் விளைவு. அந்த கிருபை நமக்கு கொடுத்த பாக்கியம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. எதனாலங்க? எதனால? ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம கிரியை ஒன்று கூட இல்லைன்ற, அங்க ஒண்ணு கூட இல்லை. தெரிந்து கொள்ளுகிறவருடைய அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளுகிறவராலே நமக்கு இது கொடுக்கப்பட்டது. எது? புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்பட்டு புத்திர சுவிகாரம் சொல்லிட்டு தான் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம் என்று இந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுக்கறதுதான் இயேசு சிலுவைக்கு சென்றாரு. இப்போ
அந்த ஆவியை நமக்கு கொடுத்துட்டாரு. அதை என் வாழ்க்கையில நடைமுறையாக்க என்ன பண்றாரா? ஆவியானவரும் என் ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார். நான் தேவ புத்திரன் என்ற சாட்சியை ஆவியானவர் என் ஆவியிலே, the inward witness, அப்படிதானே? தேவ சத்தத்தை கேட்பதில் பிரதானமாக தேவன் நம்மோடு பேசுவது இன்வர்ட் விட்னஸ், உள்ளான சாட்சி. அந்த உள்ளான சாட்சியை குறித்து தான் இங்க என்ன சொல்றாரு? அந்த உள்ளான சாட்சி தான் நாம் தேவனுடைய புத்திரர் என்று ஆவியானவர் என் ஆவியில் இருந்து என் ஆவியில சாட்சி கொடுக்கிறபடினால்தான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லுகிறோம். அந்த சாட்சி, இட்ஸ் நாட் an audible voice, it's an inward witness. அதை தான் நாங்க சொல்லிட்டு 17 என்ன சொல்றாரு பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கொஞ்சம் கூட நம்ப முடியலங்க. அவரோடு கூட இணைக்கிற உடன் சுதந்திரராய் முடியுமாங்க? இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனுடைய சுதந்திரர். சர்வமும் அவருக்கு சொந்தமானது, அப்படிதானே? வானம், பூமி, சமுத்திரம், அதில் உள்ள யாவும் அவருக்கு சொந்தம். அந்த சொந்தத்துக்கு நம்ம சுதந்திரன்றாருங்க. அதுக்கு நம்ம பங்காளிங்க, உரிமைக்காரன் சொல்றாருங்க. அதுக்கு நம்ம வாரிசுன்னு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனா அது இமேஜின் பண்ணவே முடியாதுன்னு தோணும், அப்படிதானே? அவ்வளவு பெரிதா, அதுதாங்க கிருபை நமக்கு செய்தது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. பிள்ளைகள் மாத்திரமல்ல, சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரர். அங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலான்னு சொல்லும் போது, சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. சர்வத்துக்கும் சுதந்திரவாளியோடு நீங்களும் நானும் உடன் சுதந்திரர், உடன் வாரிசு, உடன் பங்காளி, உடன் உரிமைக்காரர்கள். அப்ப ஏங்க பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான்னு நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்கிறேன். ஒரே காரணம், அறியாமை. வெளிப்பாடு இல்ல, ரெவலேஷன் இல்ல. தேவ ஜனங்களுக்கு தேவையெல்லாம் இந்த வெளிப்பாடு மாத்திரம்தான். சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி, சர்வமும் அவருக்கு சொந்தம். அவரோடு கூட, அதுதான் சொல்றாரு, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவ்வாறு செய்தார். கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு. ஐயா, நம் மூலமாக ஏன் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார பாக்கியத்தை தந்தார். பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. அந்த பயத்தை முற்றிலுமாய், பிதாவண்டை நெருங்க இருந்த பயத்தை முற்றிலுமாய் நீக்கி போட்டு, ஏன் கோபம் அல்ல, இப்பொழுது அன்பு, அதை முற்றிலுமாய் நீக்கி போட்டு சிலுவையிலே அதை தகர்த்தெறிந்தார். இப்பொழுது அவரோடு இணைத்ததில் என்ன பண்றாராம்? அவருடைய வாரிசு, கிறிஸ்துவோடு உடன் வாரிசு. தேவனுடைய சுதந்திரன், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரன். அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அப்ப என்ன அர்த்தங்க? நான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அதுதாங்க 1:3 சொல்றாரு, சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து விட்டார். அதை தான் இப்பொழுது விளக்கி காண்பிக்கிறார். சுதந்திரவாளி, சர்வமும், ஞானம், அப்படிதானே? நீ யூ நேம் இட், வல்லமை, பலன் எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். அததான் இங்க சொல்ல வருகிறார். இந்த கிருபை நமக்கு செய்தது. அந்த மீட்பின் விளைவு, சிலுவையின் விளைவு, கிருபையின் விளைவு என்னவா? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகிய அவரோடு
உடன் சுதந்திரராக நம்மையும் சர்வத்துக்கும் சுதந்திரராக்கி விட்டது. அதை அனுபவிப்பது அனுபவியாமல் இருப்பது நம்முடைய விசுவாசத்தை சார்ந்தது. அது கிருபையினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிரியையினால் அதை பெற்றார். அவருடைய ஒரே கிரியையினாலே நாம் அதை கிருபையாக பெற்றுக்கொண்டோம். இதுதான் கலாத்தியர்லையும் சொல்வதை பார்க்கலாம். கலாத்தியருக்கு பாருங்க, அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல எப்படி சொல்லிட்டு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம் என்பதை சொல்லுகிறார். முடிக்கும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரை ஆரம்பித்து அவங்களுக்கு கொஞ்சம் அறிவை புகட்டி விட்டு அவர் சொல்லுவதை நாம் அங்கு பார்க்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, நான் 3:24 பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமான கிறிஸ்துவண்டை நம்மை வழிநடத்தின உபாத்தியா இருந்தது. விசுவாசம் வந்த பிறகு உபாத்தி கீழானல. இப்ப என்னமா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் அப்படின்னா, கிருபையினால் தேவனுடைய விசுவாசத்தினால் ஒரு காரியத்தை பெறுகிறோம் என்றால் அது கிருபை. கிருபையினால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அடுத்தது அவரை தரித்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். எல்லோரும் இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 29 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்கள், இது கிருபை. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். ஆபிரகாமின் சந்தி வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள். அங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எல்லாம் பிதாவினுடையது, பிதாவினுடையது எல்லாம் கிறிஸ்துவனுடையது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், எல்லாம் உங்களுடையது என்று சொல்லுகிறார். அதுதாங்க இந்த கிருபை நமக்கு செய்தது. நம்ம ஒண்ணுமே செய்யல, கிருபை நமக்கு செய்தது, தேவன் நமக்கு செய்தது. அதை சொல்லிட்டு தான் சொல்றார் பாருங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. 6ல இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், இங்க அப்படிதான் நான் முடித்தாரு. இயேசுவுக்குள் நீங்கள் தேவ புத்திரராய் இருக்கிறீர்கள் கிருபையினாலே. கிருபையினாலே 26ஆம் வசனத்துல முடிச்சாரு. தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள், அப்புறம் சுதந்திரராய் இருக்கிறீர்கள். 3 இருக்கிறீர்கள் அப்படின்னா, ஆல்ரெடி வி ஆர் பை கிரேஸ். கிருபையினால் நாம் என்னவாய் இருக்கிறோம்? புத்திரராய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம், சுதந்திரராய் இருக்கிறோம். அது சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் மேலும் புத்திரராய் இருக்கிறபடினால், அதே ரோமருக்கு சொன்ன இங்க சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க. நான் ஏற்கனவே சொல்றேன், when you call daddy, அப்பா என்று கூப்பிடும் பொழுது அதன் அர்த்தம் என்ன? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. பிதாவுக்கு நம்மை சமமாக்குகிறார், சமமாக்குகிறார். பிதாவுக்கு சமமாய் இருந்தவர் தேவகுமாரன். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து சிலுவையில் செய்த அந்த மீட்பின் கிரியையினாலே நம்மையும் அந்த இடத்திற்கு கொண்டு போய்விட்டார். இது கேட்கிறதற்கு தேவ தூஷணம் மாதிரி இருக்கும், தேவ தூஷணம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த கிருபையின் பாக்கியம், மகிமையின் புகழ்ச்சியை அறிய வேண்டுமானால் இதை நான் உங்களுக்கு சொல்லிதான் ஆக வேண்டும். இந்த கிருபையின் மகிமையை நீங்களும் நானும் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதை நாம் அறிந்து கொண்டுதான் இதை கேட்கத்தான் வேண்டும். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக அதை தள்ளி உதறிவிட்டு மனுஷ கோலம் எடுத்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியம். அங்கு யூதர்கள் சொல்லுகிறாங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும், இவன் அப்பா என்று சொல்லுகிறபடினால் பிதாவோடு தன்னை சமம். அந்த இடங்க, அந்த இடம் யூதர் ரபிகள் வேத பண்டிதர்கள் சொல்லும் வியாக்கியானம். அப்பா என்று சொல்லும் பொழுது அவருக்கு சமம்,
ஐயா, என் பிள்ளை எனக்கு சமமாக, எனக்கு சொந்தமானதெல்லாம் வாரிசாக அவன் இருப்பது போல, அகில உலகத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு சமமாக சுதந்திரவாளியாக, அததான் இங்க சொல்ல வருகிறார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், அப்பா, அப்பா என்றால் தேவர்கள் என்ற இடத்திற்கு நாம் போகிறோம் என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை, நாம் தேவன் அல்ல, தேவர்கள், அநேக குமாரர்கள், குமாரத்திகள். தேவன் நினைச்சிடாதீங்க, நான் சொல்றத உடனே அப்படி போயிடாதீங்க யாரும். ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். வேற ஆவி நம்மகிட்ட இல்லைங்க. நம்ம ஆவியில் இருக்க ஒரே ஆவி கிறிஸ்துவின் ஆவி. அவருக்கு ஒரே பேரானவருடைய அந்த பாக்கியத்தை இளைய குமாரர்களாகிய குமாரத்திகளாகிய நமக்கு தருவதற்கு இயேசு அந்த கோலம் எடுத்தார் சிலுவையிலே. சிலுவையின் அந்த மீட்பின் கிரியையினாலே, அந்த கிருபையின் விளைவினாலே நமக்கு அவருக்குள் இருந்த அதே ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுதுமே இந்த சிந்தையில, இது கிருபையின் விளைவினாலே எனக்கு வந்த மாபெரும் பாக்கியம். சுவிகார புத்திர ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். குமாரன் ஆவியை, அதான் அப்படி சொல்றாரு. நீ புத்திரன், தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய ஆவியிலே அனுப்பி இருக்கிறார். நான் போவேன் ஆகில் அது உங்களுக்கு மிகவும், அதுதாங்க இந்த பிரயோஜனம். அவர் சிலுவைக்கு போய், அவர் ஒரு மனிதனாய் வாழ்ந்த காலம் போய், இப்பொழுது அவருடைய ஆவி நமக்குள் வந்து அநேக கிறிஸ்துக்களாய் வாழுகிற காலம் வந்து விட்டபடியால் அது அதிக பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுகிறார். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, குமாரனுடைய ஆவி எவ்வளவு பெரிய பாக்கியம். கிருபை, கிருபையை புரிந்து, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு எல்லா புகழ்ச்சியும் அவருக்கு உண்டாவதற்காக அந்த கிருபை நமக்கு செய்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யாருடைய ஆவி? ஒரே பேரான குமாரனுடைய ஆவி. இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று சொல்லுகிறாரே, அதே ஆவியை, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அதே ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். வித்தியாசமான ஆவி அல்ல, அதே ஆவி, அதே ஆவி. எவ்வளவு பெரிய பாக்கியம், கிருபை நமக்கு. நாம் சாதாரணமானவர்களா? எல்லாவற்றுக்கும் காரணம் கிருபை, கிறிஸ்து சிலுவையில் செய்த கிரியை. அதைதான் இங்கு சொல்வதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டுதான் அர்த்த வசனம் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் இனி அடிமைகளாயிராமல். முதல்ல இந்த மனதை எடுத்து போடுங்க. அடிமை நல்லா பெருசா போடுவாங்க சில பேர், கிறிஸ்துவின் அடிமை சோவான் சோன்னுவாங்க. போஸ்ட் கூட அது மாதிரி போட சொல்லுவாங்க. அவங்க அவ்வளவு தூரத்துக்கு தங்களை தாழ்த்துறாங்க. கிறிஸ்துவின் நம்ம அடிமை அல்லங்க. அதுதான் சொல்றாரு, நீ அடிமையாயிராம். முந்தைய அடிமையாயிருந்தோம், ஆனா இப்ப என்னுடைய ஆட்டிடியூட் என்ன? பிள்ளையா இருக்கிறபடி அவனால எல்லாமே அவரை சார்ந்துதான் வாழுகிறேன். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, நீ அடிமை இல்லடா. அடிமை, ஐயா பிச்சை போடுங்க, எதா கொடுங்க, தயவு பண்ணுங்க, எதா பண்ணுங்க, அப்படிதான் கேட்டுட்டு இருப்பான். நம்ம அந்த இடத்துல இல்ல, உரிமைக்காரர்கள், சுதந்திரவாளிகள், வாரிசுக்கள், உடன் பங்காளிகள். திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்குள்ளேயே இத, நான் யாரு என்பதை சொல்லிக் கொண்டே இருங்க. சுவிகார புத்திரன், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றவன். நான் தேவனுடைய பிள்ளை, பிள்ளையானால் தேவனுடைய குமாரர், குமாரரானால் தேவனுடைய சுதந்திரன், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரன், அவரோடு வாரிசு, அவரோடு மகிமைப்படுவேன். அதற்குத்தான் அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அதான் சொல்றாரு, உடன் சுதந்திரமாய் இருக்கிறாய். நீ புத்திரனானாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய்.
தேவனுடைய சுதந்திரன் என்ற ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் வெளிப்பாடாக சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவனுடைய சுதந்திரன் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில குறை இருக்க முடியுமா? இந்த வெளிப்பாடு இல்லாதனாலதான் அந்த குறையெல்லாம் இருக்குது. ஒரு பகுதியிலும் ஒரு குறையும் இருக்காது. அதுதான் பவுலடியார் அங்க 1 கொரிந்தியர் 1:5-6 சொல்லும்போது, எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாய் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எதுல பாக்குறாருங்க? கிருபையில பாக்குறாரு. கொடுக்கப்பட்ட கிருபையை பாக்குறாரு. சுவிகார புத்திரம் ஆவி பெற்றவர்கள் என்பதை அவர்களை பாக்குறாரு. அவர்கள் உடன் சுதந்திரன் என்பதை பார்க்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறீங்க என்றார். நாமும் அப்படிதான் இருக்கும். அங்க கொரிந்தியர் பவுலடிகளார் ஆவியானவர் பார்த்து பவுலடிகளார் மூலம் சொன்னது போலதான் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். சந்தர் சிங், நீ ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய். அப்படிதானே? அது ஏப்ரஹாமா இருக்கலாம், தேவதாசா இருக்கலாம், துரையா இருக்கலாம், வில்சனா இருக்கலாம், சிஸ்டர் கலா, யாருனாலும் இருக்கலாம், வில்லியம்ஸா இருக்கலாம். என்னதான் சொல்றாரு அவரு? நீ ஒன்றிலும் குறைவில்லாதவனாய் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமும் நிறைவுள்ளவனாய் ஒன்றும் குறையில்லாதவனாய் இருக்கிறாய். சம்பூரண ரூபவதி, ஒன்றிலே பிழையோ குறையோ ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம தான் இன்னும் ஐம்புலன் அறிவினால நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் பார்க்கிற விதமாக நம்மை ஏன் அந்த கிருபை நமக்கு செய்ததை தான் கிருபையின் மூலமாக நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். கிருபையிலே தேவன் நம்மை பார்க்கிறார். கிருபாசனத்தின் மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கிறார். அந்த மீட்பின் கிரியையினாலே நம்மை பார்க்கிறார். பிதா நமக்கு செய்தது உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் நமக்கு தந்தரலின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக கிறிஸ்துவின் மூலமாய் புத்திர சுவிகாரர் ஆகும்படி நம்மை முன்குறித்தார். முன்குறித்தவர் அது பிதாவினுடைய கிரியை. எதற்கு நம்மை முன்குறித்தார்? சுவிகார புத்திரராகும்படி. நான் ஆசைப்பட்டனா? நான் தீர்மானம் பண்ணினா? நீங்க தீர்மானம் பண்ணினீங்களா? இல்ல. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர். அப்ப என்ன சொல்லுகிறார்? இது உன் சித்தமும் அல்ல, என் சித்தமும் அல்ல, அவருடைய தயவுள்ள சித்தம், நன்மையான சித்தம், அவருடைய பூரண சித்தம் என்று சொல்லுகிறார். அதுதாங்க கிருபை. என் செயலே இல்லை, என்னுடைய சித்தமும் அல்ல, எல்லாம் அவரே, எல்லாம் அவரே. பிதா தெரிந்து கொண்டார், பிதா என்னை முன்குறித்தார். பிதா என்னை தெரிந்து கொண்டார், பிதா என்னை முன்குறித்தார். பிதா செய்த 2 காரியங்களை இங்கு அவர் சொல்லுகிறார். திருப்பி 12ஆம் வசனத்தையும் அதை சொல்லுவாரு. நம்ம அதை போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதையும் நான் வாசித்துறேன். 12ஆம் வசனத்துக்கு பாருங்க. எபேசியர்ல அவர் நம்மை முன்குறித்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. அதுவும் 11ல இருந்து படிச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்ல 10ல இருந்து சொல்றாரு. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, சந்திரசிங், உனக்குள்ளே தீர்மானித்திருந்த திட்டம் அல்ல, அப்படிதானே? பிதாவாகிய தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, இங்க என்ன சொல்றாரு? தயவுள்ள சித்தம். அதேதான் திரும்பவும் சொல்றாரு. தயவுள்ள சித்தம் 6ஆம் வசனத்தில் சொன்னதை தான் திரும்பவும் சொல்றாரு. தயவு, according to his good pleasure which he has planned within himself. அவருக்குள்ளே தீர்மானித்திருந்த
ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ அந்த ரகசியத்தை என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி. யாருடைய மகிமைக்கு? கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்ட. அதே திரும்பவும் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் நடக்கிற அவருடைய தீர்மானம், என்னுடைய உங்களுடைய தீர்மானம் அல்ல. அவருடைய சித்தம், அவருடைய ஆலோசனை, அவருடைய தயவுள்ள சித்தம், அவருக்கு கிருபையாகிய அவருக்கு மகிமை புகழ்ச்சி உண்டாகும்படி என்ன பண்ணாராம்? நம்மை முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்க என்ன சொன்னாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார், பிரியமானவருக்குள் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகிய அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். அதுதான் திருப்பி இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சத்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தேவ சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடக்கிற அவர் தீர்மானம். உங்க சித்தம் ஏன் சித்தம் இல்ல, உங்க தீர்மானம் ஏன் தீர்மானம் அல்ல. அவருடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லுகிறார். இத கொஞ்சம் ஆழமா தியானிங்க. முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டது அவருடைய சுதந்திரராகும்படி, அவருடைய வாரிசாகும்படி, அவருக்கு சொந்தமானதை எல்லாம் எடுத்து நீங்களும் நானும் அனுபவிக்கும்படி இவைகளை செய்தார் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் எதை காண்பிக்கிறது? அவருடைய தீர்மானம், எல்லாவற்றையும் நடக்கிற அவருடைய தீர்மானம், அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய ஆலோசனை, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எனக்கு இல்ல, எல்லாமே அவருக்கு. என்ன பண்ணாராம்? முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோம் சுதந்திரராக. எல்லாம் அவர் செய்யலாங்க. திட்டம் பண்ணினதுமாவது, அதை நிறைவேற்றினதுமாவது, அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்குபோம் அவரே. அதுதான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில அனுபவமாக்குறது நாம்ன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதைதான் அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க, எல்லாம் அவரே. அப்போ அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நமக்கு தந்தர்லின கிருபை தான் இதையெல்லாம் செய்தது. அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை முன்குறித்து சுவிகார புத்திரராக தெரிந்து கொண்டவர் அவருடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, சுதந்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று இங்கு சொல்லுகிறார். நல்லா இத கொஞ்சம் இந்த வாரம் முழுவதுமா நீங்க அதை திரும்ப 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 அத உங்களுக்கு தியானம் என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவர் சொல்றத எடுத்து நமக்கு நாமே சொல்றதுதான். நம்ம உள்ளான மனுஷனை கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லலாம், படுத்துக்கொண்டும் சொல்லலாம். உனக்கு தெரியாதா? உலக தோற்றத்திற்கு முன்பே, சந்திரசிங் உனக்கு தெரியாதா? உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் உன்னை அன்பிலே குற்றமற்றவனும் பரிசுத்தம் உள்ளவனுமாய் இருந்து அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு உன்னை தெரிந்து கொண்டார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி பிரியமானவருக்குள் அவர் நான் உனக்கு தந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன பண்ணிருக்காரு? சுவிகார புத்திரராகும்படி உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே அங்க உன் கிரியையே இல்ல, நீ நல்லது தீவனை செய்யல, அதுக்கு முன்னே உன்னை முன்குறித்து விட்டார், தெரிந்து கொண்டார். எதற்கு? சுவிகார புத்திரராகும்படி. யாருக்கு? தேவனுக்கு, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியோடு உடன் சுதந்திரராய் இருக்கும்படி. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய உன்னதமான இடத்திற்கு நம்மை உயர்த்தி விட்டார்.
முன்னே தூரமாய் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருந்தோம். ஐயா, அந்த கிருபை நமக்கு செய்ததை பாருங்க. கிருபை நமக்கு செய்ததை கண் திறந்து பாருங்க வேத வசனத்துல. அதைதான் இங்கு சொல்லுகிறார். கிருபை, கிருபை, கிருபை. அவருடைய கிருபையின் மகிமை, புகழ்ச்சி என்று சொல்லுகிறார். எல்லாம் புகழ்ச்சியும் அவருக்கு செலுத்த, கிருபையாகிய அவருக்கு நாம் செலுத்த, அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு வர, கிருபையை குறித்த வெளிப்பாடு வர, இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டோமானால் சுதந்திரராய் தான் வாழுவோம். ஏன்? அங்க என் கிரியை இல்லையே. என் கிரியை இருந்தாதானே தவறக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அங்க தவறு இல்ல பிரதர். 98% நான் வாழலாம் டூ. நோ, 100% நான் சுதந்திரனாய் வாழ முடியும். ஏன்? அது கிருபை, அது கிருபை, அது கிருபை. அததானே திரும்ப திரும்ப சொல்றாரு. உலக தோற்றம் முன்னேன்றாரு. அப்ப நான் பிறக்கல, நல்லது கெட்டது சில என் கிரியே கிடையாது. அவர் என்னை தெரிந்து கொண்டது. அததான் சொல்றாரு, பிரியமானவருக்குள் அவருடைய கிருபையின் என்னுடைய கிரியைக்காக அல்ல, அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக என்னை சுவிகார புத்திரராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்குள் என்னை முன்குறித்தார். அதுவும் கிருபைதான். இங்கேயும் அதை தான் சொல்றாரு. எல்லாவற்றையும் நடக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி, தம்முடைய மாறாத ஆலோசனையின்படி, அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணாராம்? சுவிகாரல இங்க நம்மை சுதந்திரராகும்படி முன்குறித்தார். தெரிந்து கொண்டு முன்குறித்தார், தெரிந்து கொண்டு முன்குறித்தார், தெரிந்து கொண்டு முன்குறித்தார், தெரிந்து கொண்டு முன்குறித்தார். சுதந்திரராகும்படி, சுதந்திரராகும்படி, சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டு முன்குறித்தார். இது கிருபை செய்தது. இது கிருபையின் விளைவு. இது மீட்பின் கிரியையின் விளைவு. இயேசு சிலுவையில் செய்த விளைவு. விழுந்து போன உலகத்திலே ஆதாமின் மீறுதலினால் வந்த விளைவை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். கொலேசியர்ல நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார்? 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அங்க 15ஆம் வசனம் பாருங்க. 14 இருந்து வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளை நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி. ஐயா, அவன் ஆண்டு கொண்டிருந்தான். விழுகையின் விளைவு, விழுகையின் விளைவு. அததான் சொல்றாரு. அவனை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நானு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நானும் உரிந்து கொண்ட அவரோடு அவனை வெளியரங்க ஒன்றுமில்லாத சைபராக்கி அவைகளின் மேல் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட வெற்றி சிறந்தவன் நான். அதுதாங்க வேதம் சொல்லும் சத்தியம். அதுதான் கிருபை. இதான் பிரதர் நீ அதுதாங்க கிருபை. சிலுவையில் அவரோடு கூட நானும் அறையப்பட்டேனும் போது சிலுவையில் அவரோடு கூட சத்ருவின் மேல சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெற்றி பெற்றது கிறிஸ்து மாத்திரம் அல்ல, நானும் அவருக்குள் இருந்து வெற்றி பெற்றவன். அதுதான் கிருபை, கிருபை, கிருபை. இப்போ அவன் என் காலின் கீழே தான் இருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும் நாங்க அவனை வெற்றி பெற்று விட்டேன் என்று. ஆனா ஐம்புலன் உணர்வினால் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் சந்தேகத்தையும் உண்டு பண்ணுகிறான். நான் இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தேன் ஆனால், இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்தேன் ஆனால், கிருபையிலே நிலைத்திருந்தேன் ஆனால், கிருபையின் வசனத்தில் நிலைத்திருந்தேன் ஆனால் நான் சுதந்திரத்தை பெறுவது நிச்சயம். நமக்கு சுதந்திரத்தை தரவல்ல கிருபையின் வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தியானித்து நிலைத்திருக்க வேண்டும். அது நிலைத்திருந்தால் சம்பூரணம் நிச்சயம், பரிபூரண நிச்சயம், பரிபூரண சுதந்திரத்தில் வாழ்வது நிச்சயம். அதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். கிருபையிலே நாம் ஸ்திரப்படுவோம். கிருபை என்ன செய்தது என்று தெளிவாக இங்கு காண்பிக்கிறார். முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டார், சுவிகார புத்திரராகும்படி, சுதந்திரராகும்படி. முன்குறித்து தெரிந்து கொண்டது
சுவிகார புத்திரர் சுதந்திரராகும்படி. எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு மகத்துவமானது என்று காண இந்த நாளில் எங்கள் கண்களை திறந்தபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டு அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்து சுவிகார புத்திரராக்கி சுதந்திரராக எங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டீரே. எல்லாம் உமது கிருபை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் நாங்கள் வாழ்வது எவ்வளவு சுலபம், நாங்கள் வாழ்வது எவ்வளவு சுலபம். இவையெல்லாம் கிருபையாக இருக்கிறபடியினால் நாங்கள் விசுவாசத்தினால் பெறுவது நிச்சயம். இந்த கிருபையை நாங்கள் வெளிப்பாடாக பெற்று வாழ்வதினால், எங்கள் கிரியையினால் வாழ்வதினால் அல்ல, கிருபையை வெளிப்பாடாக பெற்று வாழ்வதினால் பாவமோ, சாபமோ, வியாதியோ, குறைவோ, பிசாசின் கிரியைகளோ ஒன்றுமே எங்களை மேற்கொள்ள முடியாது என்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.